எனக்கு தெரியாது, நாங்களும் இதுல பார்த்தே கிடையாது. நாம எப்ப உழைப்பில் தான் மேலுக்கு வந்திருக்கிறோம். யாரையும் தயவு கூர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உழைச்சுதான் மேல வந்திருக்கிறோம். இவெல்லாம் சந்தடி காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எலெக்ஷனை பற்றி ஒரு 5 ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். குடவோலை முறையில் ஆரம்பித்து ஜனநாயகத்தில் மக்களுக்கு அடிப்படை உரிமையாக்குறது ஓட்டு தான். இப்படிப்பட்ட ஓட்டை நம்ம எப்போ போடுவோம் அப்படின்னா, எலெக்ஷன் கமிட்டி கூடி எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி நம்ம போய் எலெக்ஷனில் போய் நம்ம ஓட்டு போடுறோம். அந்த ஓட்டு போட்டு அதுக்கப்புறமா ரிசல்ட் வரும். அது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் யார் ஜெயித்தாங்க ஜெயிக்கல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ஆனால் இப்போ கூட ஒரு சில பகுதியில் இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு எலெக்ஷனுக்கு முன்னாடியே, அதாவது ஓட்டிங்க்கு முன்னாடியே அக்யூரேட்டாக ஆணித்தனமாக சொல்கிறாங்க. அது எப்படி எலெக்ஷன் கமிஷன்னாலையும் ஒரு கவர்மெண்ட்னாலையும் சொல்ல முடியாத ஒரு விஷயத்த ஒரு சாதாரண ஊர் சொல்லுது அப்படின்னா, அதாங்க நம்ம ஆளுங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 4 பேர் அந்த ஊரில் அந்த பதவிக்காக போட்டிடுறாங்க அப்படின்னா, அந்த 4 பேர்த்தையும் வர வச்சு ஒரு பொதுவான இடத்துல அந்த பதவியை ஏலம் விடுவாங்க. அந்த பதவியை ஏலம் விட்டு அந்த பதவியை யார் அதிக தொகைக்கு பெறாங்களோ, அது அதிக தொகைக்கு கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பதவியை கொடுத்துருவாங்க. அந்த ஊர் மக்களும் அவங்களுக்கே ஓட்டு போட்டு அவரவே ஜெயிக்க வச்சுருவாங்க. இப்படி ஏலம் விட்டு வர பணத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஊரோட வளர்ச்சிக்காக அவங்களே செலவு பண்ணிக்கிறாங்க. இதில் அவ்வா அப்படின்னு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னுமே தமிழ்நாட்டில் இந்த முறை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். ஒவ்வொரு தேர்தலையும் வாரிசு அரசியல் குற்றச்சாட்டு திமுக மேலே மட்டும்தான் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போது இந்த 2019 மக்களவை தேர்தலில் அதிமுகவும் அந்த லிஸ்ட்டில் இணைஞ்சிருச்சு. அது எப்படின்னா, துணை முதல்வர் ஓபிஎஸோட மகன் பி ரவீந்திரநாத் குமார் அவர் தேனி தொகுதியில் வேட்பாளரை போட்டியிடுறாரு. இது மூலியமா திமுக மாதிரியே அதிமுகவும் வாரிசு அரசியல் பண்ணுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை மற்ற கட்சிகள் எல்லாருமே தைரியமாக வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸோட அரசியல் எதிரியாக பார்க்குற தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை வந்து அமமுகவோட வேட்பாளராக அந்த கட்சி அறிவிச்சிருக்கு. இதுக்கும் மேலே எரியற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் தலைவரும் மத்திய அமைச்சருமா இருந்த EVKS இளங்கோவனை அந்த தொகுதியோட வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. இது இன்னுமே அந்த தொகுதிக்கான பரபரப்பு கூடியிருக்கு. இதனால் அந்த தொகுதி VIP தொகுதியாக மாறியிருக்கு. மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க கேண்டிடேட்டோட முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேர்தல் சீர்திருத்த இயக்கம் வந்து அவங்க ஒவ்வொரு வேட்பாளரோட சொத்து மதிப்பையும் நிலுவையில் இருக்கிற வழக்குகளையும் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிடுது. இந்த 39 தொகுதிகளையும் 192 வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க. அந்த 192 வேட்பாளர்களில் 52 பேர் 1 கோடிக்கும் கம்மியாக தான் சொத்து மதிப்பு காட்டியிருக்காங்க. மீதி இருக்கிற 143 பேருமே 1 கோடிக்கும் மேலே தான், அதாவது அவங்க எல்லாருமே கோடீஸ்வரங்களாக தான் இருக்காங்க. வேட்பாளர்களில் அதிக பேர் 15,000 20,000 தான் சொத்து மதிப்பு காட்டியிருக்கிறாங்கன்னும், ஆனால் இந்த அறிக்கையில் திமுக அதிமுகவோட நிறைய வேட்பாளர்கள் கோடீஸ்வரர்கள் அப்படின்னு இந்த அறிக்கையில் சொல்கிறாங்க. 2019 மக்களவை தொகுதியில் 4வது ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அதாவது குன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு வந்துட்டு இருந்த ஓபிஎஸோட வாகனம், அதாவது பிரச்சார வாகனம் கவிழ்ந்து விழுந்து விபத்துக்குள்ளாயிருச்சு. இதனால் அதிமுக தொண்டர்கள் கவலைப்பட்டதை விட எதிர்கட்சி தொண்டர்கள் தான் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா, எங்கே விபத்துக்குள்ளாகி ஏதாவது அனுதாப ஓட்டு விழுந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் அவங்க இவ்வளோ ரொம்ப ஃபீலிங்காக இருந்திருக்கு. நம்ம தான் சென்டிமெண்ட்டில் ரொம்ப வீக்காச்சே. இதோட 5வது ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நீலகிரி தொகுதியில் போட்டியிடுற ராசா அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, திமுகவோட தலைமையில் ஒரு பொது நிகழ்ச்சியில், ஒரு மாணவிகளாக இருக்கிற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு. அதில் ஒரு மாணவி கேட்ட கேள்விக்கு ஒரு சினிமாவில் வர மாதிரியே நல்ல கேள்வி, அடுத்த கேள்வி, அந்த மாதிரியே பதில் சொல்லியிருக்கிற அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது. இது நீங்கள் பாருங்கள். நான் கேட்குறேன், இங்கே எத்தனை பேரோட பசங்க வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, எத்தனை பேரோட பசங்க வந்து CBSE ஸ்கூல் போர்டோட படிக்கிறாங்க? நான் சொன்னேன்மா 2% தான் ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு 2% சென்ட்ரல் போர்டு, 98% ஸ்டேட் போர்டுல இருக்காங்க. ஸ்டேட் போர்டுல இருக்காங்க. பட் ஆனா நான் கேக்குறேன், இங்க இருக்கவங்க எத்தனை பேரோட பசங்க ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். எங்கள்ட்டியா? எங்கள்ட்டியா? எங்கள்ட்ட
கேள்வி கேட்கறதுக்கு ஆரவாரமா இருக்கும். வேறங்க சென்ட்ரல் போர்டுல படிக்க, அதுக்கு தான் சொன்னேன் நல்ல கேள்வி. தயவு பண்ணி நல்ல கேள்வி, ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணலாம், தப்பு இல்ல. நல்ல கேள்வி, உட்காருங்க. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. சென்ட்ரல் போர்டு நல்ல கேள்விமா. இது வந்து நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. அதாவது இந்தி வேணாம்னு சொல்றீங்களே, உங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் இந்தி படிக்குதுன்னு கேட்பாங்க. அது மாதிரியான கேள்வி, நல்ல கேள்வி. இதற்கு இது பதில் இல்லையே. இல்லை மன்னா, அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். எனக்கே அந்த வீடியோ பார்த்து ரொம்ப சிரிப்பாக தான் வந்துச்சு. ஓகே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.